Hi friends and cuties, welcome back to our channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய எக்ஸைட்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு பத்திரிக்கையோட அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ஆர்ட் ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு நல்ல பெரிய ஆர்ட் ஷேப்பாக நான் வரைஞ்சிக்கிறேன். பொறுமையாக ஒரு ஆர்ட் ஷேப் வர வரைக்கும் நல்லா வரைஞ்சிக்கோங்க. இது ஒயிட்னால நல்லா பென்சில் வைக்கும்போது நல்லா தெரியுது. நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியானா ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். நீங்கள் கார்ட்போர்ட் கூட கட் பண்ணி எடுக்கலாம். கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தோணுனால நான் வந்து பத்திரிக்கையை எடுத்துட்டேன். சரி, நான் இதை என்ன பண்ணேன்னா ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன் பத்திரிக்கையில். சரி, இந்த மாதிரி ஹார்ட் வந்து அப்படியே கார்ட்போர்டில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, ஓகே, கடைசியில் நான் இதுலேயே கிராஃப்டே பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணிட்டேன். கார்ட்போர்டில் வச்சா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஸ்கிப் ஆகும். நான் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் என்னென்ன விஷயம் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் ஒரு ஆர்ட் ஷேப் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஆர்ட் ஷேப்பும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சின்ன ஷேப் ஆர்ட் ஷேப்பும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி போடணும். ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அந்த உள்ளே இருக்க ஹார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. நம்ம கட் பண்ணி அதே மாதிரி சின்ன ஹார்ட்லேயும் பண்ணணும். 2 ஹார்ட்லேயும் ஒரே மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது இருக்கிறது மட்டும் தான் தேவைப்படும். அதே மாதிரி நான் சின்னதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சைஸில் ஹார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 2 ஷேப்பும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 இன்ச் ரெண்டுமே கம்பல்சரி இருக்கணும். சைஸ் வச்சுக்கோங்க. எனக்கு சின்ன ஹார்ட் வந்து அந்த மேலே அந்த ஒரு மாதிரி கர்வ் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இது ஒரு மார்க் பண்ண போகிறேன். இதை ஒட்டிக்கிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எப்படி ஒட்டுறேனோ அதே மாதிரி ஒட்டுங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். அந்த 2 ஹார்ட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒட்டிக்க போகிறேன். கரெக்டாக அந்த இது பார்த்துட்டு நான் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி ஒட்டிக்க போகிறேன். 2 சைடும் நம்ம ஒட்டிக்கணும். இன்னொரு சைடு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ஒட்டி முடிச்சுட்டு அந்த சின்ன ஹார்ட்டில் அந்த பெரிய ஹார்ட்டோட வளைவு வருது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணிக்க போகிறேன். அந்த ஹார்ட்குள்ளே தெரியறது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்களா, நான் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 2 ஒரு ஹார்ட் அந்த மாதிரி இருக்கும். ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஹார்ட் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஹார்ட் வந்து நான் ஒரு பழைய கார்ட்போர்ட் மேலே வச்சுருக்கேன். ஏன்னா பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த டைல்ஸ் எல்லாம் அசிங்கமாக இல்லையா, அதனால அந்த பழைய ஒரு இது மேலே வச்சுருக்கேன். நான் அதுக்கு வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஃபுல்லாக அடிச்சுக்க போகிறேன். ஃபுல்லாக சும்மா ஒரு கோட்டிங் கொடுத்தா போதும். ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அடித்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடிக்கிறதெல்லாம் காட்டினா லென்த்தாக போகும். அடித்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ஒரு பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக சார்ட் பேப்பர் கூட இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அது பிளாக் கலரில் இருக்கும். இப்போ வந்து நான் வேர்க்கடலை தோல் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். எப்படி ஒட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று மேலேயும் கொஞ்சம் சாய்வாக ஒட்டணும். கொஞ்சம் அப்படி இந்த இலையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் சாய்வாக ஒட்டணும். உங்களுக்கு பிக்சரில் பார்த்தா ஒட்டுறது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபெவிக்ரில் வந்து நல்லா இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒன்றா ஒட்டிகிட்டு இருந்தேன். ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. அப்புறம் என்ன பண்ணேன், ஃபெவிபாண்ட் வந்து போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒட்டியிருக்கேன்ட்டு. பின்னாடி அது வரும், கொஞ்சம் வீடியோ போக போக வரும். இந்த மாதிரி அப்படியே ஒட்டிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக ஒட்டிக்க போகிறேன். பார்த்திங்கனாலே தெரியும் நான் எப்படி ஒட்டியிருக்கேன். ஒட்டும் போதே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஜாயிண்ட் ஆகி நல்லா இதாகி வரும் நமக்கு. இது மாதிரி அந்த ஹார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். வேர்க்கடலை தோல் தான், ஒரு 2 பெயிண்ட்டு தான் நமக்கு தேவைப்படும். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். வேர்க்கடலெலாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா தூக்கி போடாமல் அந்த தோல் எடுத்து வைங்க. நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் எப்படி நிறையா அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபெவிபாண்ட் ஒட்டினேன்னு சொல்லி இல்லைங்களா, அந்த வந்து எப்படி ஒட்டினேன் அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி சும்மா லீஃப் மாதிரி அதிலே வரைஞ்சி விட்டுட்டு அப்போ அதை எடுத்து அந்த வேர்க்கடலை தோல் எடுத்து அது மேலே சும்மா அப்படி வச்சு விட்டுட்டேன், ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன், அவ்வளோதான்.
இதுதான் வந்து நான் ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டினது. ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு. நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஃபெவிக்ரில் மாதிரி கொஞ்சம் காயறதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இது கொஞ்சம் இந்த அட்டையில் கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்திருக்கும் போல். நான் வந்து அந்த இதில் பத்திரிக்கையோட இதில் தானே ஒட்டினதுனால கொஞ்சம் எனக்கு லூஸாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், அது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணேன், இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கெல்லாம் சுருட்டோம் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டிட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்க போகிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக ஒட்டிட்டேன். லைன் பை லைனாக அப்படியே ஒட்டிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒட்டியிருக்கேன்னு. இதே மாதிரி நீங்கள் வந்து கார்ட்போர்ட் சின்ன கார்ட்போர்ட் பீஸ் கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக கார்ட்போர்ட்லேயே கட் பண்ணிடுங்க. எனக்கு கேட்டால் பெட்டர் அதுதான். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா, அதனால் நான் வந்து கார்ட்போர்டே கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ வந்து இந்த வேர்க்கட்டில் தோல் வந்து ஒன்று வந்துருச்சு கையோட. நான் இப்படி தொட்டவும் அது வந்துருச்சு. அதையும் கம் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ திருப்பியும் இந்த பெயிண்ட் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் அந்த அட்டை மேலே நான் அதை வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட கிராஃப்ட் வந்து அந்த அட்டை மேலே வச்சுட்டு திருப்பியும் பிளாக் கலர் பெயிண்ட்டாக எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் தண்ணி தொட்டே அடிச்சுக்கலாம். ஏன்னா அது அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா படும். நம்ம டேரெக்டாக அக்ரிலிக் மட்டும் அடித்தோன்னா அது உள்ளெல்லாம் போய் படாது. கொஞ்சம் கேப்லலாம் அந்த குழி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுலலாம் படாது. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டு அடிச்சுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக மெதுவாக பண்ணுங்கள். எனக்கு கலந்துட்டு வந்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஒட்டி கொஞ்சம் நேரம் தானே ஆச்சு, அதனால் கொஞ்சம் கலந்துட்டு வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் மெதுவாக நான் அடிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கணும். அந்த ஹார்ட் ஷேப் ஃபுல்லாமே அடிக்கணும். ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக அடித்து முடிச்சு நான் கிளிட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம ஒட்ட போகிறோம். உள்ள அந்த ஹார்ட் ஷேப் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப் வந்து இது பண்ணுற மாதிரி ஒட்ட போகிறோம். நான் ஒன்று ஒட்டுறேன். அந்த மாதிரி அதே மாதிரி மற்றது எல்லாமே அளவெடுத்து அதே சைஸில் ஒட்டிக்கணும் நம்ம. பார்த்திங்களா இப்போ எந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்னு. அதே மாதிரி அந்த கேப்பில் தெரிகிற இடமெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு நம்ம அதை ஃபுல்லாக அப்படியே ஒட்டி கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒட்டி முடிச்சுட்டு கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது பேலன்ஸ் இல்லை, கலண்டு வந்துருச்சு. அதையும் நான் அதே மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பிளாக் கலரு இதெல்லாமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறோம். அது என்னென்னா இந்த கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணி விட போகிறோம். ப்ரஷ் வச்சு இப்படி டச்சப் பண்ண மாதிரிங்களே அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒரு கோல்டு எஃபெக்ட்டுக்காக லைட்டாக. அதுக்காக நான் பாதி காட்டவே இல்லை எடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ ஆன் பண்ணாததே மறந்துட்டேன். அப்புறம் தான் நான் இது மாதிரி காட்டினேன். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி லைட்டாக சும்மா தொட்டுட்டு சும்மா இப்படி டச் பண்ணால் போதும். ரொம்ப ஹெவியாக அடிக்கணும்லாம் இல்லை. சும்மா டச்சு பட்டும் படாமல் அடிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி அடிக்கணும். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருள் வச்சு தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே கார்ட்போர்டு, பத்திரிக்கை எல்லாமே. ஒரே ஒரு ஃபோம் ஷீட்டு பெயிண்ட்டு மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆச்சு. ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணுற ஒரு கிராஃப்ட்டு. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோ வேணும்னாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப்